காலையில் தொடங்கிய நிகழ்வு இரவு வரை தொடர்கிறது. உடல் சோர்வோடு மூளை சோர்வும் சேர்ந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் மீண்டும் உங்களை சோர்வடைய வைப்பதற்காக பேச அழைத்திருக்கின்ற என் அன்பு தம்பிகளுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, அன்பான வணக்கங்கள். நூற்றாண்டு விழாவில் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு. அவர் வாழுகின்ற இந்த காலத்திலேயே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது என்பது எனக்கு ஒரு விருது கிடைத்ததை போன்ற ஒரு மகிழ்வு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் எனக்கு அறிமுகமாகிய போதே 1985 நான் குமரி மாவட்டத்திற்கு நாகர்கோவிலில் குடி வந்தபோது எனக்கு ஏற்பட்ட அந்த உறவு, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோடு ஏற்பட்ட அந்த உறவின் முதல் முகாம் சிவலோகத்தில் 85வது ஆண்டு. அங்கு நான் RNK அவர்களை அவர்கள் குடும்பத்தோடு, அவர் மனைவி ரஞ்சிதம்மாள், அவர் மகள் காசி பாரதி, அவருடைய பேத்தி சண்முக பாரதி, பாரதி கண்ணம்மா அவர்களோடெல்லாம் சேர்ந்து அவர்களை நான் சந்தித்தேன். அப்போது அவர் விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருந்தார். அவரை பற்றி பேசுவது என்பது கொல்லன்பட்டறை தெருவில் ஊசி விற்பது போன்று இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் அவருடைய வாழ்வியலினுடைய தன்மைகள் அத்துப்படி. அவரை பற்றி கேட்க அடையாளமாக இருப்பது நாங்குநேரி ஜிஆர் மடத்தினுடைய மரக்கால் உடைத்தல் போராட்டம். விவசாயிகளினுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்டவர். பழங்குடி மக்களினுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மலைவாழ் மக்களிடையும் போய் மலைவாழ் மக்களை சந்தித்து எல்லா மலையும் ஏறி இறங்கியவர். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த தலைவர்கள் தியாக வாழ்க்கையை மீண்டும் நான் கூறிக்கொள்கின்றேன். தோழர் தம்பி முஸ்தபா அவர்கள் பல கல்லூரிகளுக்கும் பல பள்ளிகளுக்கும் சென்று பல நிகழ்வுகளை நடத்துகின்றவர். நம்முடைய தியாக தோழர்களினுடைய வரலாறுகளை இந்த சமூகத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டிய இந்த நூற்றாண்டினுடைய கட்டாய தேவையாக இருக்கின்றது. இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த தமிழ்நாடு கலை இலக்கியம் எனக்கு அரசியல் களத்தில் நான் சென்று நிற்பதற்கு என்னுடைய தாய் வீடாக இருந்த இந்த குமரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நான் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.